ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாலக்கீரை வச்சு ஒரு சூப்பரான கூட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு கட்டு பாலக்கீரை எடுத்திருக்கேன். இது இந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் பெரிய பெரிய இலைகளாகவும் இருக்கும். இது சின்ன சின்ன இலைகளாக இருக்குது. சின்ன இலைகளாக இருந்துச்சு அப்படின்னா அந்த தண்டோடையே எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும். பெருசாக இருந்துச்சு அப்படின்னா வெறும் இலைகளை மட்டும் எடுத்துக்கோங்க. இது மாதிரி பார்த்து இப்போ எல்லா கீரையுமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் குக்கரில் கொஞ்சமாக பாசிப்பருப்பு, அதை விட கம்மியாக கடலைப்பருப்பு, இது ரெண்டையும் சேர்த்து வேக வச்சு வச்சுருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கூட்டு பண்ணுறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு, உளுந்து, ஜீரகம் போட்டு தாளிச்சிருக்கேன். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம், ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு பச்சை மிளகாய். இதில் காரத்துக்கு பச்சை மிளகாய் தான், அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல பச்சை மிளகாவும் காஞ்ச மிளகாவும் பார்த்து சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இது ரெண்டும் ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ கட் பண்ணி வச்சுருக்க இந்த கீரையை போட்டு லைட்டாக வதக்கி விட்டுடலாம். கீரை பார்க்கும்போது நிறைய இருந்த மாதிரி இருக்கும், அதனால் உப்பு இப்போ சேர்க்க வேணாம். கீரை கொஞ்சம் வேகட்டும், அதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கலாம். வெந்ததுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சமாக ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த வேக வச்சுருக்க பருப்பை இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு கீரை வேக வச்சுருந்தேன். பருப்பு சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் இப்போ இந்த கீரை கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் 5லேருந்து ஒரு 7 நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுடலாம். வேக விட்டோம் அப்படின்னா சூப்பரான கீரை கூட்டு ரெடி ஆயிரும். கடைசியாக வேணும்னா கொஞ்சமாக சோம்பு தூள் போட்டு இறக்கிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான கீரை கூட்டு ரெடி.